பையன் ஒரு பக்கம், 2 பேரும் குச்சி லோடு ஏத்திட்டோம். அந்த மிஷினுக்கு என்ன ஆச்சோ தெரியலங்க. முன்னாடி 10 சுத்து சுத்துது, பின்னாடி 10 சுத்து சுத்துது. சுத்திட்டு உடனே வெளியில் ஒரு சீட்டை துப்பிச்சு என்னன்னு எடுத்து பார்க்கிறேன், ஒவ்வொருவராக நிறுத்தவும். அப்பதான் புண்ணியவதி என்ன சொன்னா, நானு நல்ல நாளுமா இப்படி கேட்டு இப்படி ஒரு ஆபத்தை நான் உருவாக்கிட்டேனே, என் புத்தி என்னத்துல அடிக்கிட்ட தெரியலையே, ஐயோ நல்ல நாளுமா இப்படி நடந்து போச்சே அப்படின்னு கேட்பான்னு உங்களை மாதிரி நானும் தான் எதிர்பார்த்தேன். அதை கேட்கல. இப்பவாவது சொல்லுங்க, முன்னே சொல்லிதான் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா, இப்பவாவது சொல்லுங்க உமா என்னை பத்தி என்ன சொன்னாங்க. இப்படி எல்லாம் கேட்கக்கூடியவள் தான். இதுக்கு என்ன காரணம்னா மாமியாருங்க தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, பொண்ணு வந்தா நாளைக்கா போற, நாளைக்கு வெள்ளிக்கிழமா, நாளை மறுக்கணும், ஐயோ வார சொல்ல, அதுக்கு அடுத்த நாள் நாள் நல்லா இல்ல, அதுக்கு அடுத்த நாள் மாச பருப்பு, அதுக்கு அடுத்த நாள் வந்து 8வது நாள், அதுக்கு அடுத்த நடுப்பத்து. இப்படி உன் பொண்ணு வந்தா மட்டும் இங்க 8ஆரா போடணும். ஆனா மருமக போனா மட்டும் மெக்கானிக்கே வந்துடணும். உன் பொண்ணும் மாப்பிள்ளையும் கொஞ்சனா என் மாப்பிள்ளைக்கு பொண்ணு மேல பல்லாசை. ஆனா பிள்ளை மருமகளோட கொஞ்சனாக்க வீட்டுல பெரியவங்க சொன்ன உட்கிறாங்க, கொஞ்சமாக மட்டும் மரியாதை இருக்குதா பாரு, ஆம்பளைக்கு தான் அருவில்லை, பொட்டச்சுக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு சொல்லி மருமகளா தான் கரைச்சி பண்றீங்க பாரு. அதனாலதான் எங்க ஊரு பக்கத்துல ஆம்பூர்ல ஒரு கிழவி கிணத்துல வந்துச்சு. ஊர்ல வந்தவெல்லாம் கேட்டா எப்படின்னா கிணத்துல வந்துச்சு, அதான் எப்படின்னா கிணத்துல வந்துச்சுன்னு சொல்றல. எங்க வீட்டுல வந்தா கடை இருக்குது, எங்க வீட்டுல வந்தா களங்கட்டுக்குது. ஆனா ஒண்ணுக்கு நடந்த மாதிரி லக்கி பிரைஸ் எதுக்கு நடக்கலையே அப்படின்னாவோ, இதெல்லாம் தானா நடக்கணும் எதிர்பார்க்க கூடாது. நாமளும் கொஞ்சம் கூட மாட வத்தாசு பண்ணணும். எதனால? இதனால தான். ஆனா அப்பேற்பட்ட என்னுடைய மனைவி இன்னைக்கு என்னுடைய அம்மா தனியா இருக்காங்க. நான் சொன்ன உங்க அம்மா வரமாட்டாங்க, நீங்க போய் கூப்பிடுங்க. எவ்வளவு நாள் ஒண்டியா இருப்பாங்க, உடம்புல வலு இருக்கிறவளையும் தனியா சமைச்சு சாப்பிடுவாங்க. உடம்புல சத்து குறைஞ்சு போனா கிட்ட இருந்து தலைவலின்னா தைலம் தேய்க்க யாரு இருக்காங்க, கைகால பிடிச்சு விட யாரு இருக்காங்க. நான் கூப்பிட்டா வீராப்புக்காகவே வீம்புக்காகவே உங்க அம்மா வரமாட்டாங்க, நீங்க போய் கூப்பிடுங்க வருவாங்கன்னு சொல்றாளே. தான் ஆடலன்னாலும் இப்ப சதா ஆடுதில்ல. இன்னைக்கு ஒரு பலகாரம் பண்ணட்டும், ஒரு நல்ல சுவையான பண்டம் பண்ணட்டும், உங்க அம்மா கொடுத்துட்டு வர்றீங்களா, கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்றாளே. இதுதாங்க பாசம். நிறைவா ஒரு கருத்து சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. நாங்க வீட்டுக்கு போறப்போ மணி 12 போயிருக்கிறோம், 1 மணிக்கு போயிருக்கிறோம், 2 மணிக்கு போய்க்கிறோம், 3 மணிக்கு போய்க்கிறோம், 4 மணிக்கு போய்க்கிறோம், 5 மணிக்கு பொழுது வடிஞ்சு கூட போய்க்கிறோம். என் மனைவி ஒரு நாளும் சலித்துக் கொண்டதே கிடையாது. என்னங்க கண்ட நேரத்துல வந்து தூக்கத்தை கெடுக்கிறீங்க, பேசுறதே கிடையாது. கதவை திறக்கிற போதே மகராஜி கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா. அந்த 2 மணி நள்ளிரவு நேரத்துல கூட பாலை காய்ச்சி வாய்க்கு பேசுற உங்களுக்கு தொண்டைக்கு எதமா இருக்கும் என்று சொல்லி பாலை காய்ச்சி விட்டு தூங்குகிற வரை கைகாலை பிடித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறாளே. இந்த சொந்த பந்தம் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் கிடைக்குமா ஐயா, எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் கிடைக்குமா. அதனால தான் வியட்நாம் வீடு படத்துல பாடினாரு, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி, கால சுமை தாங்கி போலே மார்பினில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். கணவனே சர்டிபிகேட் கொடுக்கிறான், மனைவி தெய்வம்னு சொல்றான், மனைவி கணவனை தெய்வம் என்று சொல்லுகிறாள். இப்படிப்பட்ட குடும்பம் தான் ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் விளையாடும் கூடுன்னு பாட்டு எழுதுறாங்களே. ஆகவே உண்மையிலேயே நகை நட்டு கொடுத்தால் வாழ்க்கையில் இன்பம் வந்து விடாது. நன்றா சொன்னீங்க. கை நிறைய துட்டு கொடுத்தால்
வந்து விடாது, பணங்காசு தட்டு கொடுத்தால் வந்து விடாது. ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழுகிற அந்த வாழ்க்கையில் தான் சகோதர பாசம், அண்ணன் தம்பி பாசம், தந்தை பிள்ளை பாசம், கணவன் மனைவி பாசம் எல்லாமே வர வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுத்து பாருங்கள். ஒருவருக்கொருவர் அன்பிலே விட்டு கொடுப்பதில் போட்டி போட்டுக் கொண்டு விட்டு கொடுத்து பாருங்கள். கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே, அதில் உன் திறமையை காட்டு. அன்னைக்கு பாட்டியதுனானே அது போல கண்ணியத்தோடு வாழ்க்கையை நாம் நடத்த தொடங்கினால் கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, அப்பன் பிள்ளை, மாமன் மாமி அனைவருக்கும் இடையிலே அந்த பாசமும் நேசமும் இருக பிழைக்கும். எவ்வளவு பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாத வீடுகளை நாம் பார்க்கிறோம். பிரசாந்த் கரகலட்சுமி வழக்கு இன்றைக்கு செல்லாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இல்லாத பணமா? அவர்களுக்கு இல்லாத பணமா? ஆனால் அப்படி இருந்தும் பணங்காசு இருந்த கூட மகிழ்ச்சி இல்லாத குடும்பம் உண்டு. ஆனால் பணங்காசு இல்லாமல் கூட பல குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு வாழுகிறதே. அதற்கு காரணம் உண்மையான மகிழ்ச்சியும் மனநிறைவும் இந்த சொத்து சுகங்களால் வருவதில்லை. மகிழ்ச்சி மனநிறைவும் வருகிறது. ஆனால் அதை காட்டிலும் பெரிதான மகிழ்ச்சியும் மனநிறைவும் இந்த சொந்த பந்தங்களால் தான் வருகிறது என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்தாக இந்த மன்றத்திலே வைத்து இந்த அளவில் இந்த பட்டிமன்றத்தை மகிழ்ச்சியோடு நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். இந்த பட்டிமன்றம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பேருதவி புரிந்த பேச்சாளர்களுக்கும் எங்களுக்கு இப்படிப்பட்ட பொன்னான வாய்ப்பை என்பால் அளவு கடந்த அன்பு பாராட்டி எனக்கு வழங்கிய என்னுடைய அருமை நண்பரும் உடன்பிறவா அருமை சகோதரமாகிய அருமை நண்பர் லயன் அன்பரசு அவர்களுக்கும், அன்பு அண்ணன் மண்ணு சண்முகம் ஐயா அவர்களுக்கும், இந்த அறங்காவலர் குழு தலைவர் உலகநாதன் ஐயா அவர்களுக்கும், இதுகாலம் இருந்து கேட்ட பெரியவர்களுக்கும் ஒரு கொஞ்ச நேரம் காலம் தாழ்த்தினாலும் கூட இதற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை கண்மணிகளுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான ஒலிபெருக்கி வசதியை அமைத்து தந்த நண்பருக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம். மையர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு உதவியாக இருந்த லயன்ஸ் அன்பரசு அவர்களுக்கு எங்களுடைய விழாக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பேச்சாளர்கள் எவ்வளவோ இடையூறுக்கு மத்தியிலே இங்கே வந்து நல்லதொரு பேச்சை உங்களுக்கு வழங்கியதற்காக எங்களுடைய விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை காலை 7 மணி அளவிலே ஸ்ரீ காளியம்மன் அலங்கார ரூபத்திலே திருவிதி உலா நடைபெற உள்ளது. அதே நேரத்திலே வான வேடிக்கையும் நடைபெற உள்ளது. அதை முடித்து இரவு 7 மணி அளவிலே வைகை பரவா அவர்களுடைய கிராமிய இன்னிசை விழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.